அன்றொரு காலத்தில் கிரகங்களுக்கு மால் என்ற பெயர். சினிக்கும்பை வாடியா பூமி என்ற மாலை மனுக்கியாவிற்கு அனுப்பி 1,00,00,000 ஆண்டுகளாக கியாக்களின் கதிர்வீச்சு பூமியில் பட்டு மனிதனின் ஆயுட்காலம் 41ஆகவே இருந்தது. இப்போது 100 வயதை அடையும் ஒருவனின் தோற்றம் 38 வயதிலேயே மனிதன் அடைந்தான். 30 வயதில் ஆண்மை பறிபோனது. இதற்கு வழிதேடி பொறுப்பாளர்கள் தவித்தனர். புற ஊதா கதிர்களாக மாற்ற ஒரு மால் வேண்டி தவம் இருந்தனர். தேவர்களும் மூவர்களும் வேள்வியில் மூழ்கி கிடந்தனர். சினிக்கும்பை வாடியா கோரிக்கையை ஏற்றது. வியாழன் என்ற மாலை அனுப்புவதாக கூறியது. சினிக்கும்பை வாடியா மால்களை துப்பினால் பல லட்சம் ஒளி வேகத்தில் சுழன்று கொண்டே இலக்கு நோக்கி பாயும். ஆகையால் அதன் சக்தியை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு பிதாவுக்கு தகுதியான ஆன்மாவால் மட்டுமே மால்களை தடுத்து சுற்றுவட்ட பாதையில் பொருத்த முடியும். புதன் என்ற மாலை ஒரு ஆன்மா தடுக்க போய் கவனம் திரும்ப பல கோடி ஊழாண்டு தூரம் ஆன்மா தூக்கி எறியப்பட்டு சிதைந்த வரலாறு உண்டு. பின் வேறு ஒரு அதி அற்புத ஆன்மாவால் மட்டுமே நிறுத்தி பொருத்த முடிந்தது. இப்படி இருக்க வியாழன் மாலை யார் நிறுத்துவது? அந்த ஆன்மா முன் வந்தது. வைகுண்டாவால் பிரம்மாவோடு பயிற்சி பெற்ற அந்த ஆன்மா பூமியில் வந்து உயிரினங்களுக்கெல்லாம் பெயர் வைத்துக் கொண்டும் பூமியை மரித்த பிறகு எந்த பகுதியில் எந்த பயிர் முளைக்கலாம் என்று எழுதி வைத்துக் கொண்டும் அதே நேரம் பூமி மாலில் முதல் முறையாக போர்டில் தொடர்பு கொண்டும் இருந்த ஆன்மாதான் தன் வாழ்க்கையை முடித்துக்கொண்டு விஷப்பரீட்சையில் இறங்கி வியாழன் மாலை மார்பில் தாங்கி சரியான சுற்றுப்பாதையில் பொருத்தியது. மாலை தாங்கியதால் தேவர்கள் திருமால் என்று செல்லமாக அழைத்தனர். கொக்கிந்தா திருமால் ஆனார்.